ஊருக்கு பங்காளிகள் உள்ளுக்குள் பகையாளிகளா? குழம்பி போயிருக்கும் புதுவை மக்கள். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். காங்கிரசிலிருந்து பிரிந்து மாநிலத்தில் ஆட்சியை பிடித்தவர்கள்ல மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி, ஆந்திராவில் ராஜசேகர ரெட்டி, கர்நாடகாவில் தேவகவுடான்னு பலர் இருந்தாலும் 2011ஆம் ஆண்டு காங்கிரசிலிருந்து பிரிந்த ஒரு மாசத்துல அதிரடியாக புதுச்சேரியில் ஆட்சி பிடித்தவர் ரங்கசாமி. இவர் தனது பேரிலேயே காங்கிரஸ் கட்சியை தொடங்கியது அப்போது ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. முதலில் அதிமுக உதவியோடு தான் ஆட்சியை பிடித்தார். ஆனா இரண்டாவதாக தனியாக நின்று அவர் ஆட்சி அமைச்சார். பெருந்தலைவர் காமராஜர் மேல ரொம்ப பக்தி கொண்டவர். காமராஜரை போல எளிமையான ஆடைகளை அணிந்து 2 சக்கர வாகனத்துல சட்டமன்றத்திற்கு வந்து எல்லோரு கவனத்தையும் தனது பக்கம் ஈர்த்தார். தோட்டத்துல மட்டுமல்ல, மக்களிடத்தில் இடைவெளி காட்டாமல் நெருக்கமாக பழகினார். புதுவை சரித்திரத்துல பல ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து வந்த அவரு 2021 தேர்தலில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிச்சார். இந்த தேர்தலில் பழைய கூட்டாளிகளான பாஜக, அதிமுக மற்றும் புதுசா வந்திருக்கிற லட்சிய ஜனநாயக கட்சியை ரங்கசாமி கைகோர்த்திருக்கிறார். புதுவையில மொத்தம் இருக்கிற 30 தொகுதிகளில் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதியிலும், பாஜக 10 தொகுதியிலும், அதிமுக 2 தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதியிலும் போட்டி போடுறாங்க. அதே நேரம் இந்தியா கூட்டணியில தொகுதி பங்கீடு குழப்பத்திலேயே இப்ப வரைக்கும் நீடிக்குது. மொத்தமுள்ள 30 தொகுதியில காங்கிரஸ் 16 தொகுதியில போட்டியிடுது. 13 தொகுதியில திமுகவும், 1 தொகுதியில் விசிகாவும் போட்டி போடுகின்றன. இந்தியா கூட்டணிக்காக தொடக்கத்தில் உரத்து குரல் கொடுத்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணியை விட்டு வெளியேறி தனியாக போட்டியிடுகின்றன. ஒப்பந்தப்படி காங்கிரஸ் கட்சி நடந்து கொள்ளல என்று கூட்டணி கட்சிகள் விமர்சித்திருக்கு. அதனால திமுக காங்கிரஸ் கட்சிகளிடையே முட்டல் மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. அதனால காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 16 தொகுதிகளில் தாண்டி திமுக நிற்கும் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டி வேட்பாளர்களை அறிவித்து கை சின்னத்தில் போட்டி போடுகின்றாங்க. இந்த 5 தொகுதிகளிலும் ஒரு பக்கம் உதயசூரியன் சின்னத்திற்கும் மற்றொரு பக்கம் கை சின்னத்திற்கும் ஒரே கூட்டணியில் இருக்கும் 2 கட்சிகளும் வாக்கு கேட்பதால அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களும் புதுச்சேரி மக்களும் குழம்பி போயிருக்காங்க. எந்த மாநிலத்திலும் நடக்காத இந்த மாதிரியான கூத்து புதுச்சேரியில் நடக்குதுன்னு அரசியலே தெரியாத பாமர மக்களே கிண்டலெடுத்து வராங்க. இது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சியினர் போட்டி வேட்பாளரை போட்டு ஓட்டு கேட்டு வலம் வராங்க. இந்தியா கூட்டணி இப்படி செதறி போயிருப்பது பாஜகவிற்கு தான் லாபம். அந்த தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுக்கும் என்கிற விஷயம் காங்கிரசுக்கு தெரியலையே என்கிற அந்த மாநில மக்கள் விமர்சித்து வராங்க. அதனால இந்தியா கூட்டணியில் இருக்கும் விசிக, காங்கிரஸ் கூடுதலாக போட்டி போடும் 4 தொகுதிகளிலும் அதற்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினாங்க. சில நாட்களுக்கு முன்ன புதுச்சேரிக்கு வந்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக், நாங்க கூடுதலாக போட்டியிடும் தொகுதியில எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யாம ஆதரவு கொடுங்கன்னு விசிகாவினரை கேட்டதால காங்கிரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை விசிக நிறுத்தி கொண்டது. அப்படி என்றால் காங்கிரஸ் தலைமைக்கு தெரிந்தே கூட்டணி தர்மத்தை மீறி கூடுதலான தொகுதிகளில் போட்டி போட்டு தங்கள் தலையில மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வது வேடிக்கையாக இருக்கு. இதனிடையே நடிகர் விஜயின் கட்சி மொத்தமுள்ள 30 தொகுதியில 28 தொகுதியிலும், அவருடன் கூட்டணி அமைச்சிருக்கும் நேயம் மக்கள் கட்சி 2 தொகுதியிலும் போட்டி போடுது. சீமானின் கட்சி 28 தொகுதிகளை தனித்து போட்டி போடுது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில 20 வாக்குகள் வித்தியாசத்துல வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இது போன்ற சம்பவங்கள் விஜயின் கட்சியும் சீமான் கட்சியும் தேர்தலில் போட்டி போடுவதால அதிகரிக்கும் என்கிறார்கள் தேர்தல் ஆய்வாளர்கள். புதுவையில் ஆட்சியை இழந்து 15 ஆண்டுகளாகியும் கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி என்கிற பெருமையா கூறிக்கொள்ளும் காங்கிரஸ் கட்சிக்கு இது போன்ற நுண் அரசியல் தெரியாமல் இருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.